மனசங்கடமாக இருக்குது, இவ்வளோ நாள் மனசங்கடமாக இல்லையே, இப்பயே சங்கடமாக இருக்கு, ஓ நம்ம ஒர்க் அவுட் பண்ணல அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஸோ அந்த அளவுக்கு ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது ரிலீஸ் ஆகும். திஸ் இஸ் த ரீசன் வை யூ ஷுட் ஃபாலோ மீ. திஸ் இஸ் ஹவ் ஐ லுக்ட் 120 kgs rice. So this is my lunch for today. ஸோ இந்த என்டார்ஃபின் அப்படிங்கிற ஹார்மோன் ரிலீஸ் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு 30 to 45 days ஆகும். ரிசல்ட்னா வந்து நீங்கள் வெறும் கண்ணாடி மட்டும் பார்த்துட்டு உங்களோட ட்ரெஸ் லூஸ் ஆகுது, வெயிட் லாஸ் ஆகுது, அந்த ரிசல்ட் பற்றி மட்டும் நான் பேச வரல. த மென்டல் கிளாரிட்டி, த மென்டல் கிளாரிட்டி யூ கெட் வென் யூ ஒர்க் அவுட். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது தர மென்டல் கிளாரிட்டி ஆகட்டும், உங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் ஆகட்டும், எப்படி நம்ம காலையில் எண்ணிக்கிறது, சாப்பிட்றது, பல்லு தேய்க்கிறது, தூங்குறது, இதெல்லாம் எப்படி ஒரு ருட்டீனாக இருக்கோ அதே மாதிரி ஒர்க் அவுட்டுமே ஒரு ருட்டீனாக இருக்கணும். Welcome back to another new episode, day 21 of 50 days transformation challenge-ல இருக்கோம் நம்ம. And யாரெல்லாம் நம்ம கூட I'm sorry I have to repeat this every day, ஏன்னா புதுசாக வரவங்களை நான் வெல்கம் பண்ணுறதுக்காக. ஹலோ எவ்ரி ஒன், யாரெல்லாம் என் கூட சேர்ந்து இந்த 50 days transformation challenge-ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிருந்தேன். ஒருவேளை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலனாலும் வாட் இஸ் த ரீசன் தட் இஸ் ஆக்சுவலி ஸ்டாப்பிங் யூ டு கெட் இன்டு திஸ் ஃபிட்னஸ் ஜர்னி? அதாவது நான் மட்டும் இந்த ஃபிட்னஸ் ஜர்னி 50 days-ஓடது பண்ண போகிறது கிடையாது. I wanted all of you to, யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறீங்களோ, I wanted all of you to gather and say this is the reason. ஓகே, இது என்னால் கன்சிஸ்டண்டாக இருக்க முடியல, இல்லை நான் அப்பப்போ டிமோட்டிவேட் ஆகிறேன், இல்லை என்னால் வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் ரீசனால நான் அந்த டயட் ஃபாலோ பண்ண முடியலன்னு இருக்கணும். அது என்னவா இருந்தாலும் நான் இந்த 2 years-ல 50 kgs குறைச்சிருக்கிறதுக்கான என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸோட டிப்ஸ், ட்ரிக்ஸ், ஹேக்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சொல்ல போகிறேன். உங்களுக்கு ஏதாவது வகையில் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் திஸ் இஸ் த ரீசன் வை யூ ஷுட் ஃபாலோ மீ. திஸ் இஸ் ஹவ் ஐ லுக்ட் 120 kgs. ஸோ ஒருவேளை நீங்களோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த மைண்ட் செட்டில் தான் நானும் இருந்திருப்பேன் முன்னாடி. ஸோ வாட் டிட் ஐ ஆக்சுவலி டூ டு சேஞ்ச் மை மைண்ட் செட் ஃப்ரம் திஸ் டு திஸ்? என்னோட மைண்ட் செட் எப்படி மாற்றினேன், என்னோட ஃபுட், லைஃப் ஸ்டைல், இல்லை என்னோட ஸ்கின் டெக்ஸ்சர், இது எல்லாமே எப்படி மாற்றினேங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிங்கன்னா யூ வில் நாட் பி மிஸ்ஸிங் எனி வீடியோ ஆஃப் மைண்ட். அண்ட் எஸ், Q&A-க்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்னோட டே எப்படி இருந்துச்சு, வாட் டிட் ஐ ஆக்சுவலி ஜிம் ருட்டீன், இதெல்லாமே ஃபட்டாஃபட்டா பார்த்துடலாம். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஐ நாட் ஹேவ் இனஃப் ஸ்லீப் டுடே. என் முகம் பார்த்தாலே தெரியும், ரொம்ப டயர்டாக தான் இருந்தேன். பட் ஸ்டில் தென் எப்படியோ ஐ மேனேஜ் டு ஒர்க் அவுட். ரொம்ப டயர்டாக தான் இருந்தது, பட் ஒர்க் அவுட் நல்லபடியாக முடிச்சிட்டேன். அண்ட் தென் ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு நான் இன்றைக்கி சீக்கிரமாக. அண்ட் தென் வீட்டுக்கு வந்து உடனே ஆஸ் யூஷுவல் ஆப்பிள் சைடர் வினிகர், கியூக்கம்பர் அண்ட் ஆல்மண்ட் வச்சு ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணுறேன். அண்ட் ஃபார் டுடேஸ் லன்ச் சோயா எடுத்திருக்கேன். சோயா வந்து நார்மலி பேனில் வந்துட்டு தான் டோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் ஏர் ஃபயரில் வந்துட்டு ப்ரான்ஸ், நிறைய வெஜ்ஜீஸ் போட்டு சாம்பார் எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஆடட் ஃபைபர் இருக்கு. ஆப்பிள் வித் 200 grams ஆஃப் ரைஸ். ஸோ திஸ் இஸ் மை லஞ்ச் ஃபார் டுடே. டின்னருக்கு ஆஸ் யூஷுவல் மியூஸ்லி வித் ப்ரோட்டீன் ஷேக் எடுத்திருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் சாக்லேட் கிரேவிங்ஸ் இருந்துச்சு, ஸோ டார்க் சாக்லேட் ஆட் பண்ணிருக்கேன். கமிங் டு Q&A, முபாரக் மானு, ஹாய் மேம், தேங்க்யூ ஃபார் பீங் ஹியர் அகெயின். மசில் எப்படி கெயின் பண்ணுறது, எங்கள் ஏரியாவில் ஜிம் இல்லை, ஹோமில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு ரியலி கிரேட் திங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மசில் எப்படி கெயின் பண்ணுறது நீங்கள் கேட்டிருக்கிறதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நிறைய ஃபீமேல் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டு ஜிம் அண்ட் லிஃப்ட் வெயிட். ஜிம்முக்கு போய் வெயிட் லிஃப்ட் பண்ணால் எனக்கு ஜென்ஸ் மாதிரி மசில்ஸ் வந்துடும், ஐ டோன்ட் வாண்ட் ஆல் தோஸ் மசில்ஸ் அப்படிம்பாங்க. இட் இஸ் நாட் ஈஸி டு பில்ட் மசில். 2 வருஷமாக நான் அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் மசில்ஸ் வந்துட்டுருக்கு எனக்கே தவிர. இட் இஸ் நாட் ஈஸி டு பில்ட் மசில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரோட்டீன் நிறைய இன்டேக் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்கள் பாடி வெயிட் வந்து 80 kgs இருக்குங்கன்னா மேக் ஷோர் நீங்கள் 80 grams ஆஃப் ப்ரோட்டீன் இனிஷியலி எடுங்க. போக போக ப்ரோட்டீன் இன்டேக் ஜாஸ்தி பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், வீட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஜிம் இல்லை, வீட்டில் தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா, நான் ஏன் வந்து நிறைய பேத்துக்கு ஹோம் ஒர்க் அவுட் சஜஸ்ட் பண்ண மாட்டேங்கிறேன்னா, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒர்க் அவுட் தான் சூட் ஆகும். இல்லைன்னா இன்ஜுரி ஆயிரும். எனக்கு இன்ஜுரி ஆயிருக்கு, எனக்கு வந்து நீ இன்ஜுரி இருக்குது, ஷோல்டர் இன்ஜுரி இருக்குது, ஹிப் இன்ஜுரி இருக்குது. என்னால் எல்லாரும் பண்ணுற எக்ஸசைஸ் பண்ண முடியாது, ஒரு சிலது தான் என்னால் பண்ண முடியும். ஸோ நான் ஒரு எக்ஸசைஸ் சொல்லி நீங்கள் எல்லாருமே அதே பண்ணி வேலை ஏதாவது ஆயிடுச்சுன்னா வந்துட்டு அது உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு ஒரு பெரிய பிரேக் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஐ டோன்ட் வாண்டட் டு யூ டு ரெக்கமெண்ட் ஆன் திஸ். ஸோ ஒரு வேலை உங்களுக்கு எந்த வகையான இன்ஜுரியும் இல்லை, உங்களால் முடியுதுன்னா வீட்லேயே வந்துட்டு நீங்கள் வந்து ஃப்ளோர் ஒர்க் அவுட் பண்ணலாம். பட் அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரிசர்ச் பண்ணி தான் பண்ணணும், பிகாஸ் ஐ டோன்ட் நோ த ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? நம்பர் 1. நம்பர் 2, சூரிய நமஸ்காரம் இஸ் கிரேட் ஃபார் எவ்ரிபடி. 108 சூரிய நமஸ்காரம் பண்ணுறவங்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவ்வளோ அழகாக அவங்க பாடி மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெட்டில் பார்த்துட்டு சூரிய நமஸ்காரம் எப்படி பண்ணணும்னு நீங்கள் 108 பண்ணலனாலும் இனிஷியலி கொஞ்சமாக பண்ணி அது ஸ்டெப்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்பர் 3, நீங்கள் வந்து 2.5 2.5ன்னு 2 டம்பிள் போதும்.
இந்த 2 டம்பிள் வச்சுட்டு ஸ்டார்ட் லிஃப்டிங் வெயிட்ஸ். சின்ன சின்ன வெயிட்ஸ் வந்து லிஃப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட மசில் டைட் பண்ணிகிட்டே வரலாம். இது கூட நீங்கள் டயட்டும் இது பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கான ப்ரோக்ரஸ் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ திஸ் இஸ் ஃபார் எவ்ரிபடி ஹூ இஸ் ஆஸ்கிங் ஃபார் ஹோம் ஒர்க் அவுட், ஆல்சோ ஃபார் புமாரிக் பேனு மேம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் சிராஜ்தீன் ஐடியிலேருந்து வந்திருக்கு. தேங்க்யூ மேம். ஜிம் போக முடியலன்னா ஹோம் ஒர்க் அவுட்டில் நம்ம எப்படி கன்சிஸ்டண்ட்டாக எப்படி இருக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க ஹோம் ஒர்க் அவுட்டில். ஓகே, தேங்க்யூ ஃபார் பீங் ஹியர் அகெயின் மேம். ஐ கேன் ரிமெம்பர் யூ. ஒரே ஒரு மந்த்ரா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி நம்ம காலையில் எணிக்கிறது, சாப்பிட்றது, பல்லு தேய்க்கிறது, தூங்குறது, இதெல்லாம் எப்படி ஒரு ருட்டீனாக இருக்கோ அதே மாதிரி ஒர்க் அவுட்டுமே ஒரு ருட்டீனாக இருக்கணும். இஃப் யூ ஆர் நாட் ஒர்க்கிங் அவுட், அதாவது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலைன்னா அந்த ஒர்க் அவுட்டில் என்ன பெனிஃபிட் இருக்குன்னே நம்ம பார்க்காம நம்ம போயிடுவோம். you'll have to know what is the benefit out of it. அதனால உங்கள் மென்டல் கிளாரிட்டி வந்து இதாயிரும், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகும். இனிஷியல் 45 days மட்டும்தான் கஷ்டமாக இருக்க போகுது. அந்த 45 days நீங்கள் வந்து ஹோம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட் நீங்கள் பார்க்க ரிசல்ட்னா வந்து நீங்கள் வெறும் கண்ணாடி மட்டும் பார்த்துட்டு உங்களோட ட்ரெஸ் லூஸ் ஆகுது, வெயிட் லாஸ் ஆகுது, அந்த ரிசல்ட் பற்றி மட்டும் நான் பேச வரல. த மென்டல் கிளாரிட்டி, த மென்டல் கிளாரிட்டி யூ கெட் வென் யூ ஒர்க் அவுட். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது தர மென்டல் கிளாரிட்டி ஆகட்டும், உங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் ஆகட்டும், இல்லை உங்களோட பேஷன்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே ஒர்க் அவுட்டில் தரும். நீங்கள் ஒர்க் அவுட் அந்த 45 daysக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திடீர்னு நீங்கள் பண்ணாமல் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒன்று இழந்த மாதிரி இருப்பீங்க. புரியுதுங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்து யூ வில் மிஸ் ஒர்க் அவுட். ஐயோ என்னால் முடியல, இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணல, மனசங்கடமாக இருக்குது, இவ்வளோ நாள் மனசங்கடமாக இல்லையே, இப்பயே சங்கடமாக இருக்குது, ஓ நம்ம ஒர்க் அவுட் பண்ணல அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளோட ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த என்டார்ஃபின் அப்படிங்கிற ஹார்மோன் ரிலீஸ் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு 30 to 45 days ஆகும். ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை விட மாட்டீங்க. இது உங்களுக்கு ஒரு போதை ஆயிரும். ஸோ ஆப்வியஸ்லி அது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் மேகலா கேட்டிருக்காங்க. பர்ஃபெக்டாக சொன்னீங்க மேம். எனக்கு நிறைய வாட்டி ஓகே இட்லி தோசையிலே வந்து அவங்களுக்கு வெயிட் இது பண்ணியிருக்காங்க, பட் சேஞ்ச் பண்ணுறது ஒரு தனி வீடியோ போடுங்க. இட்லி தோசை மட்டும் சாப்பிட்டே வந்துட்டு எப்படி வெயிட் கம்மி பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு தனி வீடியோ போட சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன பண்ணணும்னா வெறும் இட்லி தோசை நம்ம சாப்பிடக்கூடாது. இட்லி தோசை நம்ம சாப்பிடலாம், 2 இட்லி, ஓகே 2 தோசை, இந்த மாதிரி தான் சாப்பிடலாம். அந்த இட்லியுமே வந்துட்டு உங்களுக்கு வெள்ளை கலரில் தான் இருக்கணுங்கிற எந்த அவசியம் இல்லை. கருப்பு கவனி அரிசியில் செய்யலாம், அப்புறம் மில்லட்டில் பண்ணலாம், குதிரைவாலி ரைஸில் செய்யலாம், நார்மல் சாப்பாட்டு அரிசிக்கு பதிலாக இந்த மில்லட் இதெல்லாம் போட்டு பண்ணலாம், அப்புறம் உளுந்து போட்டு நம்ம பண்ணலாம், அடை பண்ணலாம், இந்த மாதிரியானதெல்லாம் பண்ணி சாப்பிடலாம். அதுவுமே 2 சாப்பிடலாம். இது 2 மட்டும் சாப்பிட்டுட்டு வெறும் சாம்பார் சாப்பிட்டா பத்துமா? பத்தாது. ஏன்னா இதில் ப்ரோட்டீன் இருக்காது, இதில் கார்போஹைட்ரேட்ஸ் தான் இருக்குது, கொஞ்சம் ப்ரோட்டீன் தான் இருக்குது, ஃபைபர் தான் இருக்குது. ஸோ இது கூட நம்ம ப்ரோட்டீன் இன்டேக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா எக் ஒயிட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா எக் ஒயிட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பன்னீர் ஆட் பண்ணலாம், இல்லை சிக்கன் ஆட் பண்ணலாம், இல்லை சோயா ஆட் பண்ணலாம். இதெல்லாம் சேர்த்துனா தான் அது ஒரு பேலன்ஸ்டு மீலாக இருக்கும். ஸோ வெறும் 2 இட்லி சாப்பிட்டா எனக்கு வயிறு நிறைய மாட்டேங்குதுன்னா அது கண்டிப்பாக நிறையாது, ப்ரோட்டீன் நீங்கள் எடுக்கிற வரைக்கும் நிறையாது. ஓகேங்களா? இதுதான் வந்து மேகலா மேம்க்கு. தேங்க்யூ ஃபார் பீங் ஹியர் அகெயின். ஜோதி மேம், ஹாய் மேம், ஹோப் யூர் டூயிங் குட், தேங்க்ஸ் ஃபார் பீங் ஹியர் அகெயின். மில்லட்ஸ் டெய்லி எப்படி ஆட் பண்ணிக்கலாம்? தாராளமாக ஆட் பண்ணலாம். தாராளமாக நீங்கள் மில்லட்ஸ் ஆட் பண்ணலாம். மில்லட்ஸ் வந்து நீங்கள் நார்மலி எல்லா மில்லட்ஸும் ஒவ்வொரு நாள் கலந்து வேண்டாம், எல்லா மில்லட்ஸும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மில்லட் எடுக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். குதிரைவாலி ரைஸ் எடுக்கலாம், இல்லை கருப்பு கவனி அரிசி எடுக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி சமைச்சிட்டு அது கூட நிறைய வெஜ்ஜீஸ் அண்ட் ப்ரோட்டீன் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பேலன்ஸ்டு மீலாக ரைஸுக்கு பதிலாக அதை இன்டேக் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மில்லட் வச்சு நீங்கள் வந்து தோசை இட்லி கூட நீங்கள் பண்ணி சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இதை வந்து மில்லட்ஸ் ஆட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஐஷு ஜெகன் ஃபர்ஸ்ட் கமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஐஷு, தேங்க்யூ. அண்ட் எஸ் வி ஹவ் டன் வித் டுடேஸ் எபிசோட். மித்தது வந்து கண்டிப்பாக இன்னும் நாளைக்கு பேசலாம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்சோ ப்ரெஸ் த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கன் ஆன். See you soon in another new episode. Saju here.